அனைவருக்கும் வணக்கம். போன நேரலையில் நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. மூலிகை மாந்திரிகத்துக்கு பயன்படுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கான உங்களுக்கு பதிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம். இப்போ நம்ம ஒரு மூலிகையை நம்ம பார்த்துருக்கோம். வணக்கம் வணக்கம். இப்போ ஒரு தொழிலுக்காக, தொழில் முன்னேற்றத்துக்காக, ஒரு மார்க்கெட்டிங்காக நம்ம குருக்கள் இடத்துல வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏதாவது செய்து கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கிறேன். நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நீங்கள் நிறைய இடத்துல நிறைய மூலிகைகள் இருக்குது. அதுக்கான மூலிகை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மிளகாரணை இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆடை ஒட்டி இருக்குது. வணக்கம். ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் சார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வியாபாரம் எப்படி நீங்கள் அனுசரிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு அடிப்படையை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வணக்கம் வணக்கம். இப்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு மூலிகை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த வியாபாரத்துக்காக, தொழில் விஷயத்துக்காக சில மூலிகையை வந்து நம்ம ஒரு குருமார்கிட்ட ஒரு வாடிக்கையாளர் வராங்க, ஐயா எனக்கு வியாபாரம் வந்துட்டு சிறப்பாக போகணும், நிறைய சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, மற்றவங்களால நிறைய தொல்லைகள் இருக்குது அப்படின்னு வந்துட்டு உங்ககிட்ட கேட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, அது குருமார்களாக இருக்கிறதுனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, மிளகாரணைன்னு ஒன்று இருக்குது. ஒரு செடி இனம் தான் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மூலிகையாக ஒரு ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு செடி இனம். அந்த செடியோட வேர் இருக்கும் இல்லையா, வடை வேர்னு சொல்லக்கூடிய அந்த வேரை வந்து எடுத்துக்கணும். சரி, இது இருக்கட்டும். இன்னொரு முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாயுருவின்னு ஒன்று இருக்குது. செந்நாயுருவின் பேர். நாயுருவியில் வந்து சாதாரண நாயுருவி இருக்குது, செந்நாயுருவின்னு இருக்குது. அந்த செந்நாயுருவியை கொண்டு வந்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது செடியாகவே இருக்கும். அதை வந்துட்டு ஒரு வேர் அறாமல் நாம் அந்த செடியை வந்துட்டு எடுத்துக்கணும். அந்த செடி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சாப விமோசனம் செய்யணும். அந்த மூலிகைக்கு சாப விமோசனம் செய்யணும். இந்த சாப விமோசனம் செய்த பிறகு காப்பு கட்டி அதுக்கு சாப விமோசனம் அதற்கான பொங்கலிட்டு ஒரு கனி பலிவிட்டு பிறகு அந்த மூலிகையை வந்துட்டு நாம் வந்துட்டு யாரோட பார்வையிலையும் படாமல் நாம் துணியில், நல்ல வெள்ளை துணி இருக்கக்கூடிய சுத்தமான துணியில் கொண்டு வந்து அதை பத்திரப்படுத்தி அதை பூஜை அறையில் வச்சு பூஜை செய்யணும். ஏன்னா வசிய மந்திரம், என்ன மந்திரத்தை ஒன்றாலும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். மோகினி மந்திரம் பயன்படுத்திக்கலாம், இல்லை வாழைப்பரமேஸ்வரி மந்திரம் பயன்படுத்திக்கலாம், இல்லை கணபதி மந்திரம் பயன்படுத்தலாம், அல்லது சிவ மந்திரம் பயன்படுத்தலாம். என்ன மந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த மந்திரத்துக்கான உபாசனை நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகும். ஏன்னா ஒரு மந்திரம் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்துறீங்க, அது வசிய மந்திரமாக இருந்ததுனால
அந்த மந்திரத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மூலிகைக்கு முறைப்படி நீங்கள் எல்லாம் காப்பு கட்டி சாப விமோசனம் போக்கி அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து பிறகு மூல மந்திரத்தை சொன்னால் அந்த மூலிகை வந்து உங்களோட அந்த இருக்கக்கூடிய அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தம்பித்து இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளோட விலைக்கு உங்களுக்கு அதிகமான வாடிக்கையாளர்கள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூலிகை வந்து உங்களுக்கு தேடி கொடுக்கும். சரிங்களா? நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு எதிர்ப்பையும் வந்து இது மீறி அதோட வசியத்தன்மையை அது உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த தன்மை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மிளகாரன்னு சொல்லக்கூடிய மூலிகைக்கும் இந்த சென்னாய் உருவின்னு சொல்லக்கூடிய மூலிகைக்கும் இது வந்து அதிகமான இருக்குது. இன்னும் ஏராளமான மூலிகை இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வர பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு மூலிகைக்கான தன்மை என்னவோ அந்த தன்மையை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இதுதான் உங்களால் நீ இது செய்ய முடியும், உங்களால் இந்த மூலிகையை வந்து நாம் எடுத்து நாமால் வந்து பண்ண முடியும்னா அதை நீங்களே செய்யலாம். செய்வதற்கு முன்பு ஏதாவது ஒரு உபாசம் நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அந்த உபாசம் இருந்தால் அந்த மந்திரத்துக்கு நீங்கள் சித்தி பெற்று இருந்தால் இந்த மூலிகை நான் சொன்ன அந்த மூலிகையை வந்து நீங்கள் முறையாக எடுத்து பயன்பெற்று அது பயனடையலாம். இன்னொன்று, நீங்கள் சொல்லக்கூடிய தொழிலுக்கு என்ன ஒரு கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்களால் அதை செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மூலிகையை வந்துட்டு கொண்டு வந்து அதை வந்துட்டு சுத்தம் பண்ணி அதை நல்லா இடித்து அதை வந்துட்டு நல்லா வந்துட்டு சூரணா மாதிரி செய்து அதை வந்து நம்ம மை போல் அரைக்கணும். அதை வந்துட்டு இது மட்டும் தானாகிட்ட அதை வாசனை திரவியங்கள் நிறைய சேர்க்கணும். நிறைய பொருட்களை நாம் வந்து அதோட இணைச்சி அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லணும். இதுக்கு நான் விரிவாக வந்து ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். எந்த மாதிரியெல்லாம் வந்து இதை செய்யணும், இதுக்கான முறைகள் என்ன, இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூலிகையை எடுத்து நீங்கள் பூஜை செய்யணும்னா வெறுமனா பூஜை செய்ய முடியாது. ஏன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து திக்கு கட்டு போடணும். சரிங்களா? உடல் கட்டு போடணும். பிறகு உங்கள் தெய்வங்கள்லாம் கூப்பிடணும். சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து நீங்கள் வந்து சாந்திப்படுத்தணும். சாந்திப்படுத்தி பிறகு தான் நீங்கள் வந்து மந்திர உச்சாரணம் நீங்கள் செய்ய முடியும். அது வசியமாக இருக்கட்டும், ஆக்ரோஷனமாக இருக்கட்டும், உச்சாரணமாக இருக்கட்டும், மோகனமாக இருக்கட்டும், என்ன ஒரு மூலிகைக்கு நீங்கள் வந்து மந்திரம் இந்த வேலை செய்யணும்னு சொல்கிறீங்களோ அந்த வேலைக்கான மூல மந்திரத்தை நீங்கள் வந்து ஜெபிக்கணும். சரிங்களா? ஜெபிச்ச பிறகு தான் உங்களுக்கு அந்த மூலிகை வந்து பலன் கொடுக்கும். வணக்கம். ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு இன்னொரு மூலிகை என்னன்னு கேட்டீங்க, இதை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அதை செய்து பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு வந்து நீங்கள் செய்து கொடுங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து நேர காலங்கள் வந்து இருக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதை செய்து கொடுக்கணும், இந்த குருமார்கள் இதை செய்து கொடுக்கணும் போது அதுக்கான நேரங்கள் வந்து ஒதுக்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக செய்யக்கூடிய மணி, உங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு மூலிகை வேராக இருக்கட்டும், மூலிகை மையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மூலிகை எந்திரங்களாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் என்னென்னா நேர காலங்கள் வந்து வேணும். உங்களுக்காக செய்யக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு என்று செய்யணும் அப்படின்ற மனதில் என்னை எண்ணிக்கொண்டு அந்த உடல் கட்டு திக்கு கட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்திரத்துக்கு சாப நிர்வத்தி உண்டு, மூலிகைக்கு சாப நிர்வத்தி உண்டு. இதெல்லாம் செய்த பிறகு உங்களுக்காக பயன்படணும்னு சொல்லி மந்திரங்களும் உண்டு. சாதாரணமாக எல்லாத்துக்குமே பயனாகலாம், இது எல்லாருக்கும் கொடுக்கலாம்ன்றது உண்டு. சரிங்களா? பொதுவாக நாம் வந்துட்டு ஒரு மூலிகை எடுத்து இது வந்து பொது பலன் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை, இவருக்கு மட்டுமே இதை கொடுக்கணுன்றது வந்து என்னென்னா இதை வந்து மனசில் வந்துட்டு குண்டலி சக்தி ஏற்றிக்கிட்டு இதில் மனசில் நினச்சிக்கிட்டு இவருக்காக இந்த மணி எந்திரத்தை நம்ம செய்யணும், இவருக்காக இந்த மூலிகையை வந்து பயன்படுத்தணும், அதீதமான சக்தி, கூடுதலான சக்தி அவர் கிடைக்கும். இயல்பாக இந்த மணி வந்து ஜென்ரலாக வந்து பொதுவாக வந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைத்தாலும் அவங்களுக்கு செய்யக்கூடிய தன்மைக்கான மணியாக இருக்கட்டும், அதுக்கான மூலிகையாக இருக்கட்டும், அதுக்கான மையாக இருக்க எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு நினச்சிக்கிட்டு அது செய்யும் பொழுது அவங்களுக்கு கூடுதல் சக்தி கொடுப்பாரு. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி இதுதான். நீங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்திரங்கள், தொழில் எந்திரங்கள் இருக்கு. சரிங்களா?
நீங்கள் எந்த எந்திரமாக இருந்தாலும் சரி, சுதாசன எந்திரமாக இருந்தாலும் சரி, வசிய எந்திரமாக இருந்தாலும் சரி, மனோமணி எந்திரமாக இருந்தாலும் சரி, சரியா, நவநாயகியோட வசிய மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த எந்திரம் வேணுமாலும் அந்த எந்திரம் நீங்கள் வாங்கி, அதாவது வாங்கி செய்யறதோடு நீங்கள் செய்யப்பட்டது கையினால் வடிவத்தால் செய்யப்பட்ட எந்திரத்தை வாங்கி மாட்டேன்னு நீங்கள் 100% உங்களோட தொழில் பூர்த்தி ஆகும். சரிங்களா? அப்படி இல்லையா, உங்களுக்கு உங்களோட பாதுகாப்புக்கு யாராவது தொல்லை இருக்கு, நமக்கு பாதுகாப்பு வேணும், மாந்திரிகத்தால் சில பிரச்சனைகள் இருக்குன்னும் போது நீங்க ரசமணியை வாங்கி பயன்படுத்துங்க. ரசமணி என்பது உங்களோட உடல் தன்மைக்கும் அது பயனாகும். எந்திரம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். உங்களோட அலுவலகத்துல நீங்க இந்த எந்திரத்தை நீங்க மாட்டிருக்கீங்க, இல்லை உங்க வீட்டுக்கு ஒரு எந்திரத்தை நீங்க பூர்த்தி பண்ணி மாட்டிருக்கீங்க, அதை பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறீங்கன்னும் போது அது உங்களோட வீட்டையும் உங்களோட அலுவலகத்தையும் உங்களோட இருக்கக்கூடிய சுற்று மக்களையும் இது பாதுகாக்கும். இதை நீங்க முறையான ஒரு குருமார்கிட்ட இதை நீங்க எழுதி வாங்கிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய எந்திரத்துக்கு 20% இருக்கு. ஏன்னா அந்த வடிவமைக்கிறதுனால அது இருக்கும். எழுதப்படுற எந்திரத்துக்கு உங்களுக்கு 100 மடங்கான சக்திகள் உங்களுக்கு இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிந்த குருமார்கள் இருந்தால் நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி இந்த எந்திரம் எனக்கு வேணும், தொழிலுக்கான எந்திரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க சுதாசன எந்திரங்களாக இருக்கட்டும், இல்லை மனோமணி எந்திரங்களாக இருக்கட்டும், இல்லை நவநாயகி எந்திரங்களாக இருக்கட்டும், நவகாரி எந்திரங்களாக இருக்கட்டும், ஏதாவது எந்திரம் உங்களுக்கு அந்த எந்திரங்கள் எல்லாமே செல்வத்துக்கும் உங்கள் தொழிலுக்கும் சத்துருக்கள் எல்லாத்துக்குமே இது பயன்படும். சரிங்களா? அந்த எந்திரத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் பயனடையலாம். நல்ல உடைய தொழில் நல்லா சிறப்பாக போகும். சரிங்களா? அது எந்த மாற்றங்களும் நீங்கள் அதை வாங்கி பயன்படுங்க. மேடம் வணக்கம். நான் கவனிக்கவே இல்லையே, இப்போதானே கவனிச்சேன். முதல்ல நீங்க தான் போடுறீங்க. அதான் மேடம், அது அவங்களுக்கு நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ்ன்றது என்ன, நான் அந்த எந்திரத்தை நான் பூர்த்தி பண்ணி உங்களுக்கு நவகாரி எந்திரம் உங்களுக்கு நான் பூர்த்தி பண்ணி தரேன். அந்த எந்திரத்தை உங்களோட பிஸ்னஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு பலனாக அது கொடுக்கும். அப்புறம் மேடம் வேற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த எந்திரம் நம்ம சத்துருக்களை எந்த மாதிரியான சத்துருக்களாக இருந்தாலும் அந்த சத்துருக்களை ஸ்தம்பனம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் நவகாரி எந்திரங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸுக்கு, மற்ற விஷயத்துக்கு, ஆக்ரோஷனத்துக்கு எல்லாமே இந்த நவகாரி எந்திரம் உங்களுக்கு நல்லா பயன்படும். அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு தயார் செய்து கொடுக்கறதுக்கு நான் சீக்கிரம் முயற்சி செய்கிறேன், செய்து கொடுக்குறேன். நம்ம அடுத்த பதிவு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அடுத்த பதிவு அடுத்தடுத்து 3 பதிவு அமைச்சிருக்காங்க, நான் அதை பார்த்துட்டு வந்தேன். வணக்கம், சொல்லுங்க. குளிகை மணி பற்றி விளக்கம் சொல்லுங்க சார். குளிகை மணியை பற்றி ஆல்ரெடி நிறைய விளக்கம் சொல்லியிருக்கேன், நான் இப்போன்னு சொல்றேன். குளிகை மணின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அபூர்வ மணி அது. சரிங்களா? இது கவனம், அதாவது என்னன்னா அந்த கவனத்துக்கு என்ன ஒரு சக்திகள் இருக்கோ அந்த சக்தி குளிகைக்கு உண்டு. குளிகையெல்லாம் நாம் மணி இப்போ செய்யணும்னு கேட்டீங்கன்னா குளிகை மணி 1 வருஷம் ஆகும் செய்யணும்னா. 6 மாதம் 1 வருஷம் ஆகும். நம்ம செய்யக்கூடியதை பொறுத்து இருக்கு. ஏன்னா குளிகைன்றது குடத்துல இருக்கணும். சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா குளிகைன்றது இந்த சுண்ணங்கி விருட்சம்ன்ற ஒரு விருட்சம் மரம் இருக்கு, விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்துல நாம் அந்த ஒரு
சரிங்களா? ஒரு நிமிஷம். அந்த விருட்சத்தோட பட்டையும் அதை எடுத்து அதுல இருந்து நாம சுண்ணமாக்கி அதுல வந்து குடம் நிறைய போடணும். ஸ்படிகத்துல போடணும். இந்த ஸ்படிகத்திலையும் இந்த மாதிரி மூலிகையெல்லாம் வந்துட்டு குடம் போட்டுக்கிட்டே இருக்கணும். வராக குடம் சொல்லக்கூடிய இந்த அபூர்வ மூலிகைக்கு அத்தனையும் வந்து வராக குடம் தான் போடும். இந்த வராக குடம் போட்டால்தான் இந்த மூலிகை வந்து குளிகை மூலிகை, கவன மூலிகை உடைய மணியாகட்டும், இது வந்து அதீத சக்தி உண்டு. அது அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சு. சரியா? இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த குளிகைன்றது அதிகமான சக்திகள் இருக்குது. அதில் வந்து நம்ம அந்த நேரலையில் நம்ம சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து அந்த குளிகைன்றதுல வந்து அதிகமான சக்திகள் அடங்கியிருக்கு. அது ஆண்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு இது ரொம்ப எதிர்பார்ப்பான சில செயல்களை வந்து செய்யக்கூடியது. சரிங்களா? இது வந்து நம்ம விரிவாக நம்ம சொல்லணும்னா இது வந்து இதுக்குன்னே தயார்படக்கூடிய வந்து அபூர்வ சக்தி உள்ள ஒரு மணி. இந்த மணியால் உடலுக்கும் நன்மை இருக்கு. பல தேடுதலுக்கான ஒரு அதில் அடங்கியிருக்கு, நிறைய இருக்கு. அதை வந்து நாம் வெளிப்படைய சில கேள்விகளுக்கு இது வந்துட்டு பதில் நிறைய இருக்கு. நிறைய எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த மணி வந்து நிறைய பலன் கொடுக்குறது. சரி, அதுக்கு தான் இந்த குளிகை மணி வந்து பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. இது வந்து பொதுவாக வந்து செய்யக்கூடியது எல்லா மணியும், நாம் செய்யக்கூடிய எல்லா மணியும் பொதுவான செயல்களை செய்யும். கூடுதலான சக்திகள், மிக அபூர்வமான சக்திகள் செய்யக்கூடிய மணிகள் வந்து ஒரு முக்கியமான மணிகள், ஒரு 6 மணிகள் வந்து செய்யக்கூடிய. சரிங்களா? இந்த மணி வந்துட்டு எல்லா குருமார்கிட்டையும் வந்து கிடைக்குமான குருமார்கள் இதுக்குன்னே வந்து அந்த மணிக்காக நம்ம வந்து நேரத்தை ஒதுக்கி இந்த மணியை வந்துட்டு நல்ல புடம், மிதமான புடங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு புடங்களை போடும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரசமணிக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நாம் தடுமாற்றம் அடைஞ்சோம், வேற எங்கேயோ கவனத்தை செலுத்தணும் அப்படின்னா இந்த மணி வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா? செந்தூரம் ஆயிடும், ஒன்றுமே இருக்காது. நீங்கள் இந்த புடத்துல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா மணி இருக்காது. இப்போ இந்த மணி என்ன பண்ணணும்னா மிதமான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வைரங்கள் அது இதெல்லாம் வந்து இருக்கும்பொழுது ஒரு கல் இருக்கும்போது எப்படி அதை பாதுகாக்குதோ, பாதுகாத்து அது எவ்வளோ காலங்கள் உடைய இதில் அதே மாதிரி தான் அந்த மணி நம்ம கட்டக்கூடிய தன்மையும். இந்த மணி வந்து நம்ம மூலிகையாக நம்ம கட்டுறோம். இந்த மூலிகையோட சாரத்தை கொண்டு கட்டுறோம்னா அந்த மூலிகைக்கு வந்து அவ்வளோ பதமாக இருக்கணும். அதிகமாக ஆகக்கூடாது, கம்மியாக இருந்தால் இப்போ மணி கட்டாது, மணிக்கு அந்த சாரம் ஏறாது. அப்போ அந்த மணிக்கு வந்து அந்த சாரணம் ஏறணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து மிதமான புடம் வந்து நம்ம போடணும். அந்த மிதமான புடம் போடும்போது கவனம் எல்லாம் எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த புடம் போடுற இடத்துல இருக்கணும். அந்த புடம் போடுற இடத்துல கவனம் இருக்கும்பொழுது நாம் அதோட நிறங்கள் மாறும்பொழுது நம்ம தெரியும் நம்ம அதிகமாக புடம் ஏறுது, இந்த புடத்துக்கு அதிகமாக புடம் ஏறலைன்ட்டு நாம் ஏறக்கூடிய அந்த புடம் போடும் பொழுது அந்த ஜோதியை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி நாம் வந்து அந்த மணியை வந்துட்டு கட்டி அதை வந்துட்டு 1 வருஷங்கள் ஆகும், 6 மாதங்கள் ஆகும். ஒரு மணி வந்து ஒரு குளிகை மணி நாம் ஒரு செய்து கொடுக்கணும்னா அதை செய்து நாம் பயன்படுத்திக்கணும்னு சொன்னோம்னா அது வந்து 6 மாதம் ஆகும். குறைஞ்சது 6 மாதமும் நாம் அந்த குளிகை மணியானது புடத்துல தான் இருக்கணும். சரிங்களா? அது புடமாக தான் இருக்கணும், அதை வெளியே கொண்டு வரவே கூடாது. ஒரு இடத்துல புடம் போடுறதும், நீ படிக்கத்தில் புடம் போடும் பொழுதும், நீங்கள் மூலிகையில் புடம் போடும் பொழுதும், விருட்சத்தில் புடம் போடும் போது எல்லாமே என்னென்னா புடத்துலேயே இருக்கும். அதை பிரித்து உடனே இன்னொரு புடத்துக்கு மாற்றணும், இன்னொரு மூலிகைக்கு மாற்றணும், படிக்கத்துக்கு மாற்றணும். ரொம்ப நன்றி மேடம், சந்தோஷம். நீங்கள் லைவில் இணைஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த மூலிகை என்பது வந்து புடத்திலேயே இருக்கணும். நீங்கள் படிக்கத்துக்கு மாத்துறீங்க அந்த மணின்னு சொல்லும் போது அது என்ன பண்ணால் அப்படியே அந்த படிக்கத்துக்கு மாற்றணும். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக நான் வந்து எந்திரம் வந்து நான் சொன்னேன், நவகாரி எந்திரம் வந்து நான் கண்டிப்பாக நான் செய்து உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை, அதுக்கு நிறைய சக்திகள் உண்டு. அது எந்திரம் வந்து இந்த கிரக தோஷங்களையும் போக்கும், செல்வங்களையும் இந்த தொழில் விஷயம் போன்ற
மோகன சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது அது நவகாரி எந்திரம். கண்டிப்பா மேடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இந்த குளிகை மணியை வந்து நாம் வந்துட்டு வாயில வச்சு அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மணிகள்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம நாக்க இந்த பாலில் அந்த மாதிரிலாம் போட்டு இது பண்ணலாம். இந்த மாதிரி சில தவறுகளை வந்து செய்யாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாதரசத்தோட தன்மை வந்து நீர் தன்மை வந்துட்டு அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால் அந்த பாலில் போட்டு குடிக்கலாம். அப்படி குடிக்கலாம்னா அது மிகப்பெரிய தவறு. அது வந்து உடல் தன்மையை வந்துட்டு உடனே பாதிக்கலானாலும் கூட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பொறுத்து அது உடல் தன்மையை வந்துட்டு குறைக்க ஆரம்பிச்சிடும். அதனால இது உடல்ல கட்டிக்க மட்டும்தான். நம்ம உடல்ல வந்து நம்ம இருக்கு, நம்மளை சுற்றி வந்து ஒரு 1 மீட்டர் அளவுக்கு அந்த ரேடியேஷன் சக்தி உண்டு. ஏன்னா நம்மளை பாதுகாக்கும் அந்த மணி. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த மணி இருக்கும் போது அஞ்சனம் பார்க்க முடியாது. யாராவது மாந்திரிகர் வந்து உங்களை கவனிக்கிறாங்க, உங்களை அஞ்சனம் பார்க்குறாங்கன்னா அந்த மணி இருக்கிற வரையும் உங்களை அஞ்சனம் பார்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் தெரிய மாட்டீங்க, தெரிய முடியாது. அது மட்டும் மாந்திரிகத்தோட ஒலி வந்து உங்களை தாக்காது. சரிங்களா? அந்த மாந்திரிகம் செய்யறாங்க பண்றாங்கன்றது உங்க கவனத்துக்கு கொண்டு வந்துடும். ஆனா அந்த மாந்திரிகத்தோட தன்மை உங்களை தாக்கவே தாக்காது, இந்த மணி வச்சிருக்கிறதுலையும். அப்போ இந்த அஞ்சனம் பார்ப்பாங்க. இந்த அஞ்சனம் மை போட்டு அஞ்சனம் பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்ணாங்க, என்ன செய்யறாங்க, யார்கிட்டயாவது போறாங்களா, ஏதாவது பண்றாங்களான்றதையும் இது காட்டாது. என்னன்னா இந்த மணி என்பது வந்து மறைச்சிடும், எங்க இருக்கிறாங்கன்றதே மறைச்சிடும். அப்போ இந்த மணி போட்டிருக்காங்க, இந்த மணி வச்சிருக்காங்கன்னா இவங்க எந்த ஊர்ல இருக்காங்க, எந்த நாட்டுல இருக்காங்க தெரியவே தெரியாது. நீங்களா சொன்னாதான் நான் இந்த நாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாதான் இந்த மணி வந்து உங்களை காட்டி கொடுக்கும், ஓ இங்கதான் இருக்கிறீங்களான்னு. ஆனாலும் ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்க மாந்திரிகத்தால ஏதாவது உங்களை கவனிக்கணும், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவனிக்கணும்னா இந்த மணியை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போறோம்னா அந்த மணி அவங்களோட இருக்கு, அவங்களோட இருக்குன்னா 1 மீட்டர் வெளியும் அந்த ஒளி அவங்கள வந்து நெருங்கவே விடாது. சரிங்களா? ஆனாலும் அவங்களோட இருக்கிறவங்க சேர்த்து பாதுகாத்துரும் இந்த மணி. அதோட தன்மை வந்து இயல்பாவே எல்லா மணிக்குமே இந்த இயல்பு தன்மை வந்து அந்த மணிக்கு வந்து உண்டு. சரிங்களா? என்ன ஒரு இந்த மணியால கிரக தோஷங்கள் இருக்கவே இருக்காது. ஒரு கிரக தோஷம் இருக்குன்னா அந்த கிரக தோஷம் சமப்படுத்திடும். சமப்படுத்தின உடனே நாம என்ன செய்யணுமோ நம்மளோட சக்தியை வச்சுதான் செய்யணும். ஏன்னா மற்ற சக்திகள்லாம் சுத்தமா வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம ஆகிடும், நெகட்டிவ் ஆகிடும். அப்போ அந்த நமக்கு எதிர்ப்பே இல்லை, எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம இடத்த வந்து ரொம்ப காலியாகி வச்சிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம சக்தியை வச்சு ஒரு முயற்சி எடுத்து நம்ம வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறத்துக்கு துணையா அந்த மணி இருக்கும். ஒரு ரிஸ்கான ஒரு வேலை செய்யறோம், ரொம்ப அந்த வேலை முடியுமா அப்படின்னு, ஆனா அந்த வேலை முடியும், செய்ய முடியும், அந்த மணி கொடுக்கும், நம்மளோட எண்ணத்தை கொடுக்குதுன்னா அந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம். ஏன்னா அந்த மணிக்கு அந்த இடத்த வந்து ரூட்டை கிளியர் பண்ணி கொடுத்துரும். நம்மளோட சிந்தனை நம்மளோட அறிவாற்றலை அதிகப்படுத்தி கொடுக்குறோம். அப்போ அதிகப்படுத்தி கொடுக்கும் பொழுது நாம வந்து மற்றவங்களோட வாதம் செய்ய முடியும். சரிங்களா? ஏதாவது ஒன்று செய்யறாங்கன்னா அதை நம்ம வந்து மடிச்சு பேச முடியும். இல்லை இது வந்துட்டு தவறான ஒரு நோக்கமா இருக்கு, இது எனக்கு சரியா படலைன்னா அது சரியா படாது, அவங்க செய்தாலும் சரியா படாது. அப்போ நாம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய தன்மையை நம்மளோட வழியை வந்து நாம கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணி நமக்கு தகுந்த என்ன தேவையோ அதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும். இது சாதாரணமாக மணி கொடுக்க வேண்டிய விஷயம். தோஷங்கள் இருக்கு, பெரும் தோஷம் இருக்கு. அந்த தோஷங்கள் நிவர்த்தியான அந்த மணி இருக்க இல்லையா, அந்த தோஷங்கள் வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாது. என்ன காரணம்னா இந்த கிரகத்தால வரக்கூடிய தோஷத்தை இந்த மணி வந்துட்டு நிறுத்தி வச்சிடும், சமநிலைப்படுத்திடும். ஏன்னா எது என்ன இந்த தோஷத்தினால என்ன ஒரு வழி தடைப்பட்டிருக்கோ அந்த வழியை இந்த மணி வந்து சரி செய்து கொடுத்துரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மணியை வச்சுக்கிட்டு நாம நல்ல விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம நல்ல விஷயங்கள் நம்ம என்ன விஷயத்துக்காக இந்த மணி வாங்குறோமோ அந்த விஷயத்துக்காக நாம வந்து அதிகமான நம்மளோட உழைப்பையும் நம்மளோட சிந்தனையும் நம்ம ஆற்றலையும் நம்ம போட்டோம்னா அது வந்து நமக்கு சாதகமா வந்துடும். பெருமளவு 100%, 100% நமக்கு சாதகமாக வந்துடும். இந்த மணியை வச்சுக்கிட்டு நம்ம வேற சிந்தனைக்கு நம்ம வந்து கொண்டு போகணும் போது என்ன பண்ணணும்னா இந்த மணி எல்லா சிந்தனையுமே கவனிச்சிடும். அப்போ எந்த சிந்தனை நமக்கு வந்து ரொம்ப ஈடுபாடு இருக்கோ அந்த சிந்தனை நம்மளோட எண்ணங்களை போடும். அப்போ எண்ணங்களை போடும்போது நம்ம இன்னொரு இடத்துல வந்து நம்ம சிந்திக்கும் போது ஆற்றல் ஆக்டிவ் எல்லாமே இருக்கும், ஆனால் அதை செயல்படுத்த முடியாது.
ஏன்னா அந்த சிந்தனை இருக்க பாருங்க, நம்ம ஏற்கனவே வந்து ஒரு தவறான ஒரு எண்ணத்துல வந்து நம்ம சிந்தனையை கொண்டு போகும்போது இந்த மணி அந்த சிந்தனைக்கே நம்மளை கொண்டு போயிடும். அப்போ கொண்டு போகும்போது மற்ற சிந்தனைக்கு நம்மளோட எண்ணத்தை கொண்டு போகாது. ஏன்னா தடைப்பட்டு, ஏன்னா இது வந்து எது வந்து ஆக்டிவ் அதிகமாக நம்ம செயல்பட, இதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இந்த மணி நம்ம வந்து பெற்றோம். இந்த மணி பெற்றோர் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட சக்தி வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்மளோட சிந்தனையை கொண்டு போகிறோமோ அந்த நோக்கத்துக்கு வந்து சக்தி ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில் வந்து இல்லை நாம் இந்த பக்கம் பார்க்கலாமே அப்படின்னும் பொழுது நம்ம எந்த வழியில் நம்ம சிந்தனை அந்த வழி தான் கொண்டு போவோம். அப்போ அந்த வழி பெருசாக எடுத்துக்காது. அந்த வழியில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், வழிகள், தோற்றங்கள், குணங்கள் எல்லாத்தையுமே நமக்கு எண்ணத்தில் காட்டிடும். ஆனால் அந்த வழிக்கு சிந்தனை கொண்டு போகாது. அப்போ நாம் கொண்டு போகிற வழி என்னவோ முதல்ல நம்ம அதிகமாக அக்கறை எடுத்து எதுக்கு போகிறோமோ அந்த சிந்தனைக்கு மட்டும் இந்த மணி வந்து வழி கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதை தான் பழக்கப்படுத்தி வச்சுருப்போம் அந்த மணிக்கு. அதனால் நாம் ஒரு நபர்கிட்ட நாம் செய்யக்கூடிய மணியாக இருந்தால் நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நாம் சிந்தனை என்னவா இருக்கோ அந்த சிந்தனை வந்து தர்ம சிந்தனையாகவும், நம்மளோட சிந்தனை வந்துட்டு ஆக்கப்பூர்வ சிந்தனையாகவும், நம்ம சிந்தனை வந்து தொழில் சிந்தனையாகவும், நம்மளோட சிந்தனை வந்துட்டு தர்மங்கள் செய்யக்கூடிய சிந்தனை, எந்த சிந்தனையில் நம்ம வந்து அந்த மணியை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோமோ, எந்த சிந்தனை நம்ம மனசில் இருக்கோ அந்த சிந்தனை ஆக்டிவேட் பண்ணி விட்டுறோம். பெருமளவில் அந்த சக்தியை கொண்டு வந்துடும். அதனால் மணியை வச்சுக்கிட்டு பல சிந்தனைகளை வந்து நம்ம இது பண்ணணும். நம்ம இப்போ குண்டலினி சக்தி ஏற்றணும், இந்த மணியை வச்சு நம்ம குண்டலினி சக்தி ஏற்றணுன்ற எண்ணத்தில் நம்ம இருந்ததுன்னா இந்த மணி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த குண்டலினி சக்தி ஏற்றுறதுக்கான வழியை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும், ஆற்றலை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஆற்றல் குண்டலினி சக்தி விழிப்பு அடைஞ்சுன்னு சொல்லும் பொழுது நம்மளோட எண்ணத்தை வந்து அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். அதுதான் பல சித்தர்கள், எல்லா சித்தர்களும் நாம் சொல்லக்கூடிய அத்தனை சித்தர்களும் இந்த மணியை வச்சே சித்தி அடைஞ்சிருக்காங்க. குண்டலினி சக்தி ஏற்றிருக்காங்க, அதோட பலன் அடைஞ்சிருக்காங்க. திரும்ப அந்த குண்டலினி சக்தி வழியாக அனைத்து வாத வைத்தியங்களும் பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி செய்திருக்காங்க. அதனால் இந்த மணி வந்து பெரும் அளவில் பயன்படுது. அது குளிகை மணி என்பது வந்துட்டு கவனத்துக்காகவும் அது பயன்படும். குளிகை மணின்றது அதீத சக்தி உண்டு, அது ரகசியமான சக்தியும் அதில் உண்டு. அது பெரும் அளவில் வந்துட்டு அதிகமான பணம் அதிகமாக இருக்குது, நிறைய இருக்குது. நாம் வந்து இந்த வழியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம்னோமா அந்த மணியை வந்து குளிகை மணியை பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக எந்திரம் வந்துட்டு செய்து கொடுக்கலாம். அதுக்கான நேர காலங்கள் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். எந்திரங்கள் எழுதி கொடுக்கணும் போது நமக்கு வந்துட்டு அந்த நேர காலங்களை எடுத்து அதுக்கான பூஜைகள் எல்லாம் செய்து தான் அந்த எந்திரத்தை வந்து நம்ம எழுதணும். எழுதி கொடுக்குற எந்திரத்துக்கு தான் வந்து அதிக சக்தி உண்டு, அதுக்கான பலன் உண்டு. நீங்கள் கடையில் போயிட்டு நம்ம வாங்கி எந்திரம் கடையில் வந்து 20% வந்து உதவி செய்யும். எழுதி கொடுக்கும் போது உங்களோட சக்தியை முழுமையாக அந்த எந்திரத்தில் வச்சு எழுதி கொடுப்பீங்க. அப்போ எழுதி கொடுக்கும் போது அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா முழு சக்தியை வந்து அந்த எந்திரம் வந்து பெற்று. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அந்த எந்திரத்தை நம்ம அந்த தொழிலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் பொழுது, நான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்னக்கூடிய சென்னாய் உருவி இருக்கு இல்லைங்களா, அந்த சென்னாய் உருவிக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இருக்கக்கூடிய இடத்த வந்துட்டு பார்த்துக்கிட்டு காலையில் 4:30 மணிக்கு போயிட்டு வெற்றிலை பாக்கு ஒரு பழம் ஒன்று அந்த இடத்துல கொடுத்துட்டு அங்கே காப்பு கட்டி பிறகு பொங்கல் வச்சுட்டு அந்த சென்னாய் உருவியோட மூலிகையை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து வேறாராமல் எடுத்துக்கணும். வேறாராமல் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் போயிட்டு சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த மூலிகையை நீங்கள் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வெள்ளை துணி அல்லது மஞ்சள் துணி
ஏதோ ஒரு இடத்துல வந்து நல்லா யாரும் பார்க்காத அளவுக்கு அதை பத்திரமா அதை வந்துட்டு கொண்டு போகணும். சரி, நான் அதை கொண்டு போகும்பொழுது அதுக்கப்புறம் அந்த மணியை வந்துட்டு அந்த மூலிகை வந்துட்டு அதுக்கான வந்து நல்லா வந்துட்டு சுத்தமான ஒரு இடத்துல வந்துட்டு நல்ல தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு குலதெய்வங்களை வணங்கிட்டு அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திக்கு கட்டு போட்டுட்டு உடல் கட்டு போட்டு அதுக்கப்புறம் அந்த மூலிகைக்கான வேலைகளை வந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். அதை நல்லா இடித்து அந்த இடிக்கும் போது நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இடிக்கணும். இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இடித்த பிறகு அந்த ஒரு எதுவுக்கு தேவையான ஒரு பொருட்கள் இந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு புணுக்கு கோலோசனை குங்குமப்பூ போன்ற வாசனை திரவியங்கள்லாம் அதில் இறைச்சி அதுக்கப்புறம் அந்த மையை வந்து நீங்கள் நெற்றியில் அந்த பூஜை செய்து அதுக்கான மூல மந்திரத்தை சொல்லி பிறகு அதை நெற்றியில் நீங்கள் வந்துட்டு இட்டுக்கிட்டோ இல்லை பூர்வ மத்தியில் லைட்டாக சின்னதாக இட்டுக்கிட்டோ நீங்கள் போனீங்கன்னு கேட்டால் உங்களோட நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன கடை வச்சுருக்கீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் ஏதோ ஒரு நல்ல ஒரு வியாபார தளம் இருக்குன்னும் பொழுது அதுக்கான நீங்கள் அந்த வியாபாரத்தில் இன்னும் நல்ல வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. உங்களோட சொல்படி கேட்டு அந்த பொருட்களை வந்து வாங்கி செல்வதற்கான நிறைய வழிகள் இருக்கு. சரிங்களா? நிறைய இருக்கு. இந்த மூலிகையோட விஷயம் ஆக்ரோஷம் மோகன் இதெல்லாம் வந்து பார்த்தா நிறைய மூலிகைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கு. சரிங்களா? நமக்கு அருகில் என்ன மூலிகை வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மூலிகை அதை வச்சு நம்ம பயன்படலாம். இல்லை, நான் ரசமணியை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரிஞ்சதுனால நீங்கள் அதிகமான கேள்விகள் கேட்குறீங்க ரசமணியை பற்றியும் எந்திரத்தை பற்றியும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் இந்த ஒன்று நீங்கள் வந்து முழுமையாக வந்து ரசமணியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா வந்து எந்திரத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ரசமணியை வந்துட்டு உருவாக்கலாம், நேரம் கிடைக்கணும். ஏன்னா அந்த நேரத்தை வந்து ரசமணிக்காக செலவு பண்ணணும். ஏன்னா வந்து ரசமணியோட தன்மை வந்து சரியாக இருக்கணும். ஏன்னா அந்த ரசமணியில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை வந்து நம்ம நீக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம முழுமையாக வந்து செயல்படணும். சரிங்களா? அந்த ரசமணி நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா ரசமணி நம்ம அணிஞ்சா சரின்றது கவனிக்க இப்போ நிறைய இணையதளத்தில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நிறைய பேர் வந்துட்டு விளக்கம் நிறைய சொல்றாங்க. ஏன்னா வந்து இத்தனை கிராம் போடணும் அத்தனை கிராம் போடணும்னு கிடையாது. அவங்களோட எண்ணெய் அவங்க எப்படின்னா போட்டுக்கிட்டோம், நம்ம பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ஒரு 8 கிராமுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு ஒரு நபருக்கு வந்து ஒரு மணி வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்னா ஒரு 8 கிராமுக்கு மேலே நாம் மணி வந்துட்டு போடணும். 8 கிராமுக்கு மேலே நம்ம மணி போட்டால் தான் அந்த 8 கிராமோட மணி வந்து நம்மளோட உணர்வுக்கு வந்து தெரியும், நமக்கு வேலை செய்கிறது. நமக்கு வந்து ஏதோ அந்த மணி வந்து நமக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்றது 8 கிராமுக்கு மேலே தான் தெரியும். சரிங்களா? 8 கிராமுக்கு மேலே வந்து 30 கிராமுக்கு மேலே போகக்கூடாது. 30 கிராமுக்கு மேலே போனால் அதீத ஒரு பவர் வந்து அதுக்கு இருக்குது. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த பவர் வந்து நம்ம உடலுக்கு வந்து தாங்காது. ஏன் தாங்காதுன்னு கேட்டிங்கன்னா அதோட சக்தி வந்துட்டு இப்போது ஒரு மருந்து நம்ம சாப்பிட்றோம், இப்போ ஒரு மாத்திரை நம்ம சாப்பிட்றோம்னா மாத்திரை வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான ஒரு அளவு இந்த உடம்புக்கு வந்து இந்த மாத்திரை கொடுக்கலாம். இதை வந்து இந்த உடம்பு வந்துட்டு தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. இந்த மாத்திரை மட்டும் இல்லை, எந்த மருந்துமே அப்படிதான், மூலிகை மருந்தாக இருந்தாலும் இந்த உடம்புக்கு வந்து இவ்வளோதான் தாங்கணும்னு இருக்குது. அதே தான் அந்த ரசமணிலையும் வந்துட்டு ஒரு அளவு இருக்குது. இந்த அளவுக்குள்ளே இருந்தது ஒரு அளவுக்குள்ளே தான் நம்ம போட முடியும். அது அளவுக்கு மீறி அதிகமாக போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இது என்னோட அனுபவத்தையும் நான் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு மேலே அதிகமாக போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடல் நாடி சரியாக இருக்கும். உடல் மட்டும் எடை அதிகமாக இருந்ததுனால நமக்கு இவ்வளோ மணி கொடுக்கலாம் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. அவரோட நாடி சரியாக இருக்கும். நாடி சரியாக இருந்த பிறகு தான்
இந்த மணியை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நாடி கூட ரொம்ப கம்மியாக இருக்கும், உடல் பார்த்தீங்கன்னா பருமனாக இருக்கும், நல்லா இருக்கும், வந்து ஒன்னோட தாங்கக்கூடிய அளவு இருக்குன்னாலும் கூட நாடி வந்து பிரச்சனை பண்ணிடும். அந்த நாடி வந்து சமமாக இருந்ததுன்னா, நாடி வந்து சரியாக இருந்ததுன்னா அந்த 30 கிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய மணி போடலாம். ஏன்னா அதுக்கு அதீத சக்தி இருக்கு. அந்த மணி கூடுதல் அதிகமாக ஆக ஆக அந்த உணர்வு வந்து உடனே நமக்கு கிடைக்கும், அந்த தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைக்கணும்னா நாடிக்கு அந்த உடல் தன்மைக்கு ஏற்ப மணி அதிகம் கொடுக்கும். 30 கிராமுக்குள்ள இருக்குதுன்னா எல்லா தன்மை லெவலா வந்து சீராக கொடுக்கும். அப்போ நாடிகளும் சீராகிடும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த மருந்து எவ்வளோ நம்ம நாடிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மருந்து சாப்பிட்றோமோ, நம்ம உடலில் இடைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ மருந்து சாப்பிட்றோமோ அந்த மருந்து மாதிரி தான் வந்து இந்த ரசமணியும் நாம் பயன்படுத்தணும். அளவுக்கு மீறி இடையை வந்து அதிகமாக ரசமணி கொடுக்கக்கூடாது. அப்போ அளவுக்கு மீறி இடை நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் போது அது எப்போவாவது பயன்படுத்தணும். தேவைப்படும் போது பயன்படுத்தணும்னா இது நான் சொன்ன பாருங்க, புலிகைன்றது வந்து கவனம் சொல்லக்கூடியது, ஸ்தம்பனம் சொல்லக்கூடியது, அக்ரோஷம், இந்த மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம பயன்படுத்தும் போது, கவனம் சொல்லக்கூடிய மூலிகைகள் நம்ம பயன்படுத்தும் போது எப்போவாது பயன்படுத்தணும். அது அடிக்கடிக்கு தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய மணி கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு நான் நேரம் எடுத்துக்கணும். இப்போ எந்திரங்களா இருக்கட்டும், இது ரசமணி செய்யக்கூடிய நேரங்களா இருந்து நான் அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு கொடுக்கணும். அதுக்கான நேரங்கள் வந்து எனக்கு அமையணும். ஏன்னா எனக்கு அதிகமான வேலைகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து இந்த வேலைகள் வந்து அக்கறை செலுத்த முடியாது. சரி, நான் கண்டிப்பாக அதை வந்து கூடிய சீக்கிரம் நான் வந்து ரசமணி செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, எந்திரங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சீக்கிரம் நான் வந்து அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் வந்து செய்ய முயற்சி செய்கிறேன். கண்டிப்பா அந்த ஸ்தம்பனமணி கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஸ்தம்பனமணியை பற்றி நான் சொல்லணும்னா பெரும் அளவில் இது வந்து பயன்படுது. இப்போ இந்த ஸ்தம்பனமணியை நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரிய மூலிகையெல்லாம் நாம் வந்துட்டு பயன்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அரிய மூலிகையை வந்துட்டு நாம் வந்துட்டு நம்ம வாயினால் வந்துட்டு அதை அந்த மணியை வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அடைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்த நமக்கு தெரிஞ்ச இடம் ஒரு கவனத்துக்கு வந்துடும். இவ்வளோ தூரத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு நபர் வந்து வராங்க. இந்த தூரத்துல இருந்து ஒரு ஒரு பிரச்சனை வருது, இல்லை இந்த தூரத்துல இருந்து ஒரு வாகனமோ இல்லை ஏதோ ஒன்று வருதுன்னும் போது அவங்களோட தோட்டத்தை வந்து நாம் இங்கேருந்து அந்த ஸ்தம்பனத்தால் வந்து நாம் வந்து நிறுத்த முடியும். அவங்களோட எண்ணத்தை வந்து செயலிழக்க முடியும். ஏன்னா இது வந்து என்னன்றதை இங்கேருந்து கவனிக்கிறது அந்த ரேடியேஷன் வந்து அவளோட சக்திகள் அந்த கூடிய அளவில் வந்து நம்மளோட குண்டலி சக்தியானது என்ன பண்ண விழிப்புணர்வு செய்து இந்த மணி வந்து அந்த நபரை வந்து தாக்கும். இது ஸ்தம்பனம். சரிங்களா? இந்த ஸ்தம்பனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்தம்பன மணியை கொண்டு போய் இந்த மாட்டோட சூழ்நிலையில நம்ம நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய நூட்கள்லாம் படிச்சிருப்பாங்க. இந்த படிச்சு தான் நிறைய பேர் நம்ம மாட்டோட முதுகலை வந்துட்டு இந்த மணியை கொண்டு வச்சா அப்புறம் பால் கராது. இது ஸ்தம்பன மணி. இதுதான். இதை கொண்டு போய் மாட்டோட முதுகலை வச்சோம்னா அந்த பால் வந்துட்டு வராது. சரியா? இந்த பால் வந்துட்டு அது சுரக்காது. ஏன்னா அது அங்கேயே நின்றுடும். இதே மணியை இந்த ஆடவர்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கும் இது பொருந்தும். ஏன்னா இது பல விஷயத்துக்கு வந்து இந்த மணியை வந்துட்டு வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. இந்த மணியை வந்துட்டு செய்ய சொல்லி இதுக்கு எவ்வளோ ஒரு பணமாக இருந்தாலும் சரி இதை பயன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதை ரகசியமாக சில வேலைகளை வந்து செய்யக்கூடியது. நிறைய எதிர்பார்ப்பான ரகசியங்களுக்கு இந்த மணி வந்துட்டு பயனாகுது.
சரிங்களா? இந்த மணி வந்து நெறைய இருக்கு. இந்த மணி வந்துட்டு ஒரு மிருகம், இப்போ நம்ம ஒரு காட்டுல போயிட்டுருக்கோம். ஏதோ ஒரு ஒரு இடத்த நோக்கி போயிட்டுருக்கோம். அப்படின்னும்போது, இந்த மணிய வந்து நம்ம அருகிலேயோ, இல்ல நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, இந்த மணியோட ரேடியேஷன் என்ன பண்ணும் கேட்டீங்கன்னா, அத வந்துட்டு விரட்டி விடும். ஸ்தம்பிக்க வச்சுரும். ஏன்னா, வரக்கூடிய அந்த மிருகங்கள் வந்து இருந்த இடத்த நின்னுட்டு, அது அப்படியே திரும்பி போயிடும். இல்லன்னா நின்னுட்டு அப்படியே இருக்கும். இதோட மணி என்னன்னா, ஒரு பொருள இருந்து நிறுத்தக்கூடியது, ஸ்தம்பிக்கக்கூடியது. அதோட எண்ணத்த வந்து கலைச்சு விடும். இவ்வளவுதான். சரிங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப கோவமா வராரு, ஏதோ ஒரு எண்ணத்தோட வராருன்னும்போது, இந்த மணி என்ன பண்ணும், நம்ம பார்க்கும்பொழுது, அந்த குறிப்பிட்ட இடம் வரும்பொழுது, நம்ம கவனிச்சுட்டோம்னா, அவர் அங்கேயே நின்னுடுவாரு. அது எதுக்கு? ஏன்னா, அவரு உங்கள கவனிக்க வராரு. அவரோட வேலைய அவரு பார்ப்பாரு. உங்கள கவனிக்க வரும்போது, நீங்க அவங்கள கவனிக்கும் பொழுது மட்டுமே தான் இதோட செயல்பாடு நடக்கும். சரிங்களா? சம்பந்தமே இல்லாத அவரோட கவனத்தோட போறாரு, நீ அவர நிறுத்தணும்னா முடியாது. உங்க கவனத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப நீங்க அவர வந்துட்டு நீங்க எது பண்ணணும்னா, உங்கள அவர் கவனிக்கிறாருன்னா, அத இது நிறுத்தும். உங்கள அவர் கவனிச்சுட்டாரு, உங்களோட கவனம் அவர்கிட்ட இருக்குன்னா, நீங்க வச்சிருக்கக்கூடிய மணி வந்துட்டு முழுமையா வேலை செய்யும். சரியா? இதுக்கான முறைகள் நெறைய இருக்கு. இந்த மணி வந்துட்டு சாதாரணமான வேலைகளை செய்யுமானா, சாதாரண வேலைகள், அனைத்து வேலைகளும் உங்களுக்கு சாதகமா வந்து முடியும். சரிங்களா? சாதாரணமா. இது அபூர்வமான வேலைகள் வேணும், இதை விட கூடுதலான சக்தி வேணும்னா, இந்த ஸ்தம்பன மணின்றது இது நெறைய எல்லாத்துக்குமே வந்து வேலை செய்யும். கூடுதல் வேலை செய்வது தான் இந்த ஸ்தம்பனம் சொல்லக்கூடியது, குளிகை சொல்லக்கூடியது, கவனம் சொல்லக்கூடிய மணிகள்லாம் வந்துட்டு இது கூடுதல் வேலைகள் செய்யக்கூடியது. இந்த மணியெல்லாம் நாம வந்து கட்டினோம்னா உடனே நம்ம கட்டி கொடுக்க முடியுமா? உடனே நம்ம கட்டி நம்ம பயன்படுத்த முடியுமா? உடனே கட்டி பயன்படுத்தணும்னா, நாம 1 வருஷம் 6 மாசங்கள் கண்டிப்பா புடம் போடணும். இந்த 6 மாசம் நீங்க புடம் போடணும்னா, அதுக்கான உழைக்கணும். சரிங்களா? நெறைய மூலிகைலாம் குடுக்கணும். கரு ஊமத்தைய கொண்டு வரணும். சரிங்களா? கருங்கூச்சலிக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? காட்டுக்கரணை போன்ற நெறைய சக்தி உள்ள, இதுக்குள்ள சக்திக்கு சாரம் ஏற்றக்கூடிய மூலிகையை கொண்டு வந்து அதை புடமிடணும். புடமிட்டு அதை கவனமா கவனிக்கணும். சரிங்களா? கவனிச்ச பிறகு இந்த மணியெல்லாம் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி பாதரசத்தை நல்லா சுத்தம் செய்யணும். பாதரசத்துல இருக்கக்கூடிய விஷ நீரை சுத்தமா அழிக்கணும். சரிங்களா? அதை அழிச்ச பிறகுதான் நாம இந்த கூடுதலான சக்தி உள்ள மணிகளை நம்ம பயன்படுத்தணும். இதை நம்ம செய்ய முயற்சிக்கணும். சரிங்களா? அப்பதான் நாம இந்த மணி வந்து முழு பலனை நமக்கு கொடுக்கும். இந்த மணி வந்து ரசவாதத்துக்கும் பயன்படும். இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த யோகா மணி, ஸ்தம்பன மணி, குளிகை மணி, கவனமணி, இந்த மணிகள் எல்லாம் எதுக்கு பயன்படும் கேட்டீங்கன்னா, ரசவாதத்துக்கு பயன்படும். ரசவாதம் என்னன்னா, உலோகத்தை மாற்றக்கூடியது. சரி, இது அத்தனையுமே வந்து உண்மையான மணிகள் அத்தனையுமே இந்த ரசவாதத்துக்கு பயன் கொடுக்கக்கூடிய மணிகள் தான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இதுதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும், இந்த தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கட்டும், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், சரிங்களா? இந்த கிரகாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரசமணின்றது பயன்படுது. ரசமணி, எந்திரம், இந்த எந்திரமும் ரசமணியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது அனைத்துக்குமே பயன்படக்கூடியது. சரிங்களா? இந்த மைய பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா,
வீட்டுக்கு பயன்படும், அலுவலகத்துக்கு, அதாவது நாம் சொல்லக்கூடிய இந்த தொழில் செய்யக்கூடிய இடத்திற்கு, பொதுவாக இந்த மார்க்கெட்டிங்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் வந்து வியாபாரத்துக்கெல்லாம் வந்து இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட மைகள் வந்து பயன்படும். ஆனால் நீங்கள் மூலிகை சம்மந்தப்பட்ட மைகள் மட்டுமே தான் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டு தவறாக இருக்கக்கூடிய மாற்று மைகளை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரிங்களா? அதனால் வேண்டி ரொம்ப கவனமாக நீங்கள் வந்துட்டு ஒரு குருமார்கிட்ட போயிட்டு அந்த குருமார்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களோட அட்வைஸ் படி நீங்கள் கேட்டு அதை பயன்படுத்தணும். ஆனால் நல்ல குருமாராக இருக்கணும். சரிங்களா? ஏதோ நீங்கள் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறோன்னா அந்த குருமார்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த குருமார்களை ஒரு நபர் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து குருக்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்வது உண்மையா அப்படின்றத நம்ம கவனிக்கணும். நம்ம ஒரு பொருள் செய்து கொடுக்குறோம், ஒரு நன்மையை செய்து கொடுக்குறோம்னு சொல்லும்போது, அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் செய்து கொடுக்குறோம் போது அது சொல்வது வந்து முற்றிலும் நன்மையாக இருக்குமா அப்படின்றத நாம் வந்துட்டு கவனிக்கணும். கவனித்த பிறகு தான் அவங்களுக்கு அவங்க செய்ய சொல்லி கூடிய அந்த பலன்கள் என்னவோ அந்த பலன்களை நம்ம வந்து செய்து கொடுக்க முயற்சி செய்யணும். ஏன்னா நாம் ஒரு பொருளை செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னும் பொழுது அதை அவங்க தீமைக்கு பயன்படுத்துகிறாங்கன்னும் போது அதில் பாதிக்கப்பட போகிறது அவங்க மட்டும் கிடையாது, நம்ம செய்து கொடுத்த குருமார்களும் தான். அப்போ அதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து சொல்லக்கூடிய சொல் வந்து உண்மையா, அவர்கள் நன்மைக்காக தான் இதை வந்து பயன்படுத்தி கேட்குறாங்களா அப்படின்றத கவனித்து அவங்களுக்கு நாமும் என்ன நம்ம உதவி செய்ய முடியுமோ, அவங்க என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை வந்து நாம் வந்து அவங்களுக்கு ஜெயமாக்கி கொடுக்கணும். வேறு ஸ்தம்பன பற்றி மணியை பற்றி கேட்டுறீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இதுதான் ஸ்தம்பன மணியோட விளக்கம். ஸ்தம்பன மணி அநேக வேலைகளை செய்யும். இந்த மணிகளை ஒரு மணிகளும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு வேலைகளும் வந்து அற்புதமாக செய்யக்கூடிய மணிகள். இதெல்லாம் வந்து ரொம்ப அதுக்குன்னே தயார் பண்ணக்கூடிய மணிகள். இதெல்லாம் வந்து சித்தர்கள் வந்துட்டு இதை தயார் பண்ணி அவங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. வேறு யாருக்கும் கொடுக்கலாம் பயன்படுத்தவே கிடையாது அந்த மணி. சரிங்களா? இந்த மணிகளை சித்தர்கள் செய்து அவர்களோட பாதுகாப்புக்காக இந்த மணிகளை வந்து பயன்படுத்தி நெடுகாலங்கள் வந்து இருந்தாங்க. நெடுங்காலங்கள் இருந்து அதற்கான வாதம், வைத்தியம் போன்ற அனைத்து உடைய அறிவியல்களையும் அவங்க வந்து பயன்படுத்தி இதை கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு அறிவியல்லாம் வந்து அறிவியல் மருத்துவமாக இருக்கட்டும், நம்மளோட யோகா நிலையாக இருக்கட்டும், எல்லாம் என்ன சித்தர்கள் பயன்படுத்தியது தான். அதே விஞ்ஞான முறையில் வந்து இந்த ரசமணி என்ற ஒரு தோட்டத்தையும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த ரசமணி, இந்த ரசத்தை வந்து அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய நிறைய நூட்களில் பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்திருக்கும். சரிங்களா? அதனால் வந்து இது வந்துட்டு வியாபாரத்துக்காக எந்த சித்தர்களும் செய்யக்கூடியவில்லை. அது அரசனால் யாருக்குமே வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தி நிறைய கலைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவங்களோட நூட்களில் எழுதியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நிறைய வந்து இருக்குது. சித்தர்களோட நூலில் பார்த்தீங்கன்னா வந்து மலைவாகட நூலில் பார்த்தீங்கன்னா நிறைய நாம் வந்து எடுத்துக்கலாம். சிந்தாமணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய இந்த சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்ச அற்புதமான நிறைய பொக்கிஷங்கள் வந்து அந்த இருக்குது. விஞ்ஞானங்கள்லாம் அதெல்லாம் இருக்குது. சரிங்களா? இன்றைக்கி தேடிட்டு இருக்க மக்கள் எல்லாம் தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்க ஒரு விஞ்ஞானங்கள்லாம் சிந்தாமணியில் போய் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து ஒரு பார்த்திங்கன்னா வந்து பொன் மாதிரி அவ்வளவு ஒரு வேலைகள் இருக்குது. அதில் நாம் வந்து அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நமக்காக சித்தர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வியாபாரம் செய்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் வியாபாரம் செய்கிறது கிடையாது. மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக, நம்ம நாட்டு நலனுக்காக சித்தர்கள் அநேக அறிவியலும் மருந்துகளும் நம்ம யோகா பயிற்சி முதல் கொண்டு, தியான பயிற்சி முதல் கொண்டு அத்தனை அறிவியல் சார்ந்த விஷயங்களும், மனிதனோட உணர்வு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சித்தர்கள் நமக்காக நிறைய கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? அதை நம்ம மக்கள் பயனடையணுன்றதுக்காக. அதில் வந்து ரசமணியை வந்துட்டு அனைத்து சித்தர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. அதை வைத்து நிறைய, ஏன்னா அவங்க தனக்காக செய்திருக்காங்க. தனக்காக செய்து அது தனக்காக பயனடையணுன்றதுக்காக ஒருவரும் தனக்காக செய்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பல வகையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. சித்தர்களோட குறிக்கோள் வேற, மக்களோட குறிக்கோள் வேற. சித்தர்கள் நன்மைக்காக செய்திருக்க சில மாந்திரிகத்தை மக்கள் வந்து தன் சுயநலத்துக்காகவும் அதை பயன்படுத்தி இருக்காங்க. வேறு ஒரு விதத்துக்காகவும் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? மாந்திரிகத்துல செய்யக்கூடிய கர்மாக்கள் தோஷமாகும். அதை புரிஞ்சு செய்யறாங்களா புரியாம செய்யறாங்களான்னு தெரியல. மாந்திரிகத்துல யாருக்குமே வந்துட்டு தீமை செய்யக்கூடாது. தெரியாம நீ தீமையை நீ செஞ்சுட்டேன்னா மாந்திரிகத்துல அது கர்ம வினையை முடிஞ்சிடும். சரியா? இது எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தாந்திரிகத்துல செய்யக்கூடிய கர்மா விலகாது. ஏன்னா அது தோஷமாயிடும். அதனால தாந்திரிகத்தை பொறுத்தவரையும் உங்களால் எவ்வளோ நன்மைகளை செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மைகளை செய்யணும். தெரியாம கூட தீமையை செய்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். மக்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, பதிவை இத்துடன் முடிச்சுக்கலாமா? நேரலைய உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இறுதியா மக்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரி, ஒரு கேள்வி கேட்டுறீங்க. நான் அந்த கேள்விக்கான பதில் நான் சொல்லுவேன். நீங்க சும்மா தமாஸ் பண்ணிடலான்னு தெரியல. அப்படி ஒரு மணியெல்லாம் கிடையாது. நாகமணின்னு இருக்கு. நாகமணின்றது வந்துட்டு அதை வச்சிருக்கக்கூடியது. சரிங்களா? அது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷத்தன்மையை வந்துட்டு அது பெரும்பாலும் எங்கேயோ வந்துட்டு பயன்படுத்தாம அது அப்படியே வச்சிருக்கோம். ஒரு காலகட்டத்தில் வந்து வச்சிருக்கோம். அது கொஞ்சம் வயசாகின பிறகு அதை வந்து மணி போல கட்டும். அது எல்லாருக்கும் கட்டக்கூடியது. சரிங்களா? மனிதர் கூட சித்தர்கள்லாம் அது இருக்கும். மற்றது ஏன்னா அதை பற்றி நம்ம எதுவும் வெளிப்படையாக சொல்கிற விஷயம் இல்லது. அப்போ அந்த மணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து நாகத்தின் மேலே வந்து அதோட தேஜஸ் அதோட ரொம்ப காலங்கள் வந்து அது பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால அது வந்து மணியாக கட்டி அது வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா?
அதை வச்சிருந்து அதை பயன்படுத்தும் போது நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கையாக தெரியாது. அந்த மணியோட அந்த தேஜஸ் வந்துட்டு அது மணியாக இருக்கும். அதுக்கு வந்து விஷயங்கள் அதிகமான தன்மை உண்டு. அதுதான் நாகம் மணி. அந்த நாகமணி வந்து ரசமணி ஆகாது. ரசமணி வேற, நாகமணி வேற. அது மணி அல்ல, அது வந்துட்டு ஸ்டோன், அது கல். சரிங்களா? ரசமணின்றது வந்து அதோட விஞ்ஞானம் வேற. நாகமணி வந்து இயற்கையாக வந்து அதோட உணர்வுல இருந்து அதோட சுத்தத்துல இருந்து அது உருவாக முடியுது. எந்திரத்தை பற்றி தோஷத்தை நீக்கணும்னா, எந்திரத்தை வந்து நாம் எழுதுறதுக்கு முன்னாடி முறை இருக்குது. நீங்கள் தோஷ நிவர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து உடல் கட்டம், திக்கு கட்டம் நீங்கள் போடணும். அதை போட்ட பிறகு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, தீபத்தை ஏற்றி வச்சுட்டு, வெற்றிலை, பாக்கு, பழம், பூ போன்ற வகையெல்லாம் வச்சுட்டு, ஒரு பழத்தை ஒன்று வச்சுக்கிட்டு, அதோட 3 கணத்து நீரை கொண்டு வந்து அந்த எந்திரத்துக்கு வந்துட்டு, முதல் எந்திரத்துக்கு சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி எந்திரத்துக்கு வந்து அதை அபிஷேகம் செய்து, அதுக்கு கற்பூரம், தீபாவளிலாம் காட்டிய பிறகு நீங்கள் எந்திரத்தை வந்துட்டு தோஷம் நிவர்த்தி மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் நிவர்த்தி மந்திரத்தை வந்து சொல்லணும். சரியா? அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சாப விமோசன மந்திரம், தோஷம். அப்போது அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எந்திரத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்கள் வந்து வேற, நான் வந்து இந்த அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சொல்லி அந்த சாபத்தை போக்கின பிறகு அது தோஷம் இருக்காது. அதுவும் தோஷம் தான். சாப விமோசனமும் தோஷம். சரிங்களா? அந்த சாப விமோசனம்ன்றதை வந்து போக்கிட்ட பிறகு அதுக்கான மந்திரத்தை வந்து எதுக்காக நீங்கள் எழுதுறீங்க, தோஷத்துக்காக எழுதுறீங்களா அப்படின்றது. ஏன்னா நான் இங்கே வரேன் அவங்களுக்கு. அப்போ இந்த மணிக்கு வந்து நீங்கள் தோஷத்துக்காக எழுதுறீங்க, ஏதோ தோஷத்துக்கு எழுதுறீங்க. செவ்வாய் தோஷமோ, நாக தோஷமோ, இல்லை ஏதோ ஒரு தோஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். பல தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷங்கள் பட்ச தோஷமோ, சரிங்களா, ஏதோ ஒரு தோஷத்துக்கு நீங்கள் அந்த மணியை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்கன்னும் பொழுது அது கிரக எந்திரமாக இருக்கும். கிரக தோஷ எந்திரமாக இருக்கும். அந்த எந்திரத்தை எழுதி அந்த எந்திரம் எதுக்காக பயன்படுத்துவதுன்றது வந்து மேலே இருக்கிற அச்சரத்தில் வந்து நீங்கள் வந்து பதிவு செய்யணும். சரிங்களா? அந்த அச்சரத்தில் நீங்கள் எழுதி அதுக்கு பிறகு தான் அந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றி அதை 108 வாட்டி இல்லை 1008 வாட்டி இல்லை 1008 வாட்டி நீங்கள் வந்து உருவேற்றி பிறகு அதுக்கான பூஜையை முறையாக நீங்கள் பூஜை செய்து அந்த தோஷத்துக்கான ஒரு தாயத்தை மாதிரி நீங்கள் கட்டி கொடுத்தாலும் சரி, இல்லை வந்துட்டு நீங்கள் எந்திரம் போல் படம் போல் நீங்கள் எந்திரம் எழுதி கொடுத்தாலும் சரி. சரிங்களா? அது வந்து தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடும். சரி, இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலாக இருக்கும். அது உங்களுக்கு ஏதாவது விட புரிஞ்சிருக்கா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு அர்த்தம் இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, நேரலையத்தோட முடிச்சுட்டு அடுத்த நேரலையில் சந்திக்கலாம்.
சரி, இந்த பதிவு வந்திருக்கு. நான் அந்த பதிவை நான் நீங்கள் ரசமணி அடிச்சிட்டிங்கனாலுமே வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது இல்லை. அவங்க நல்லது இல்லைன்னா சாப்பிட்றாங்க, அதுக்கான பலன் வந்துட்டு 20% கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ரசமணி வந்து அணியும் பொழுது உங்களோட நாடி நரம்புகள் அத்தனையும் வந்துட்டு வைப்ரேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சரி, அந்த வைப்ரேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட அறிவாற்றலை வந்து அதிகப்படுத்துது, உங்களோட சிந்தனையை வந்துட்டு அதிகப்படுத்துது. சரிங்களா? பாசிட்டிவான சிந்தனையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ கொடுக்கும் பொழுது வேறு வழி இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்னு சொல்லும் பொழுது உங்கள் மனசில் வந்து அது கொடுக்க வேண்டியது என்னென்னா, நான்வெஜ் சாப்பிடணுமா சாப்பிட வேண்டாமான்றது அந்த ரசமணியை உங்கள் அறிவுக்கு வந்து கொடுத்துரும். எது சரியோ அந்த ரசமணி உங்களுக்கு அறிவு கொடுத்துரும். நீ ரசமணி சாப்பிட்ணும், நான்வெஜ் சாப்பிட்ணுன்றதுக்காக நீ ரசமணி கட்டினீங்கன்னா நீ நான்வெஜ் சாப்பிடுவீங்க, விருப்பம் இல்லாமல் சாப்பிடுவீங்க. மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்கும், ஆனாலும் சாப்பிடுவீங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா அது சாப்பிடணுன்னே வாங்கியிருக்கீங்கன்னா அது சாப்பிடுவீங்க. இல்லை, என்னோடய அறிவாற்றலை நான் வளர்த்துக்கணும், என் ஞானத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா நான்வெஜ்ஜை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு நல்லது இல்லைன்ட்டு உங்களோட அறிவுக்கு ஞானத்துக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா அதை விருப்பத்தோடு சாப்பிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் அதை விருப்பமாக ஏற்றுக்கிட்டு சாப்பிடுவாங்க. சரிங்களா? நான்வெஜ் இந்த மணியை போட்டுட்டு நான்வெஜ் சாப்பிட்றது அவ்வளோ சிறப்பெல்லாம் கிடையாது. சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாகலாம். வேற இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? சரி, இப்போ நேரலையை முடிச்சுக்கிட்டு அடுத்த நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். அடுத்த பதிவு சரி, உங்களுக்கு அதுக்கு விளக்கலாம். என்னன்னா, நீங்க வந்துட்டு தாமரை தகடுன்னு இருக்கு, சரிங்களா? கரிய தகடு இருக்கு, பஞ்சலோக தகடு, வெள்ளித்தகடு, தங்கத்தகடு. இதை எதில் எழுதினாலும் அதுக்கு தகுந்த பலன் கொடுக்கும். இந்த தாமிரத்தகடுன்னு சொல்லக்கூடிய தகடு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஜென்ரலாக வந்து இருக்கக்கூடிய பொது பலன்கள் அனைத்துமே கொடுக்கும்.
நீங்கள் வெள்ளித்தகடுலையும் தங்கத்தகடுலையும் எழுதும் போது அதுக்கு தகுந்த இது கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு இடத்துல வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம ரொம்ப ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிபதியாக இருக்கணும், அந்த இடத்துல வந்து செல்வங்கள் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதிகமான வசிய சக்தி நமக்கு வந்து எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும், நம்மோட சொல்படி எல்லாமே கேட்கணும் அப்படின்றதுக்கு போது தகுந்த மாதிரி நம்மளோட உடல், நம்மளோட வியாபார ஸ்தானமாக இருக்கட்டும், நம்மளோட உடல் தன்மையாக இருக்கட்டும், அனைத்துக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த தங்கத்தகடுகளை எழுதி நீங்கள் வந்துட்டு எந்திரத்தை எழுதி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அனைத்து விதமான சகல விதமான பலன்களும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், வீட்டோட நிலை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், அனைத்து விதமான தீர்வுகளையும் வந்துட்டு இது சரி செய்து நமக்கு சந்தோஷங்களை, செல்வங்களையும், ஜன விஷயங்களை வந்து நமக்கு வந்துட்டு பெற்றுக் கொடுக்கிறது தங்கத்தில். இந்த வெள்ளியில் நாம் வந்து எந்திரங்கள் எழுதினா இந்த என்ன பண்ணுவோம்னா மோகன சக்தியை வந்து அதிகமாக கொடுக்கும். இதுக்கும் தேவையானது அத்தனையுடைய சகல எல்லாமே வந்து அதுக்கும் கிடைச்சிடும். சரிங்களா? இந்த உலோகங்கள் சம்மந்தப்பட்டது இப்போ வந்துட்டு என்னென்னா ஒரு கடையை ஒரு மார்க்கெட் வச்சுருக்கோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். முதல் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மக்கள் வந்து அதிகமாக கூட வேண்டிய நிலையை, அதிகமான விஷயத்தை கொண்டு வரது வந்துட்டு வெள்ளித்தகடு, தங்கத்தகடு ஒருபடி மேலே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா செல்வங்களை குளிச்சுட்டே இருக்கும், போட்டுகிட்டே இருக்கும். சரிங்களா? மக்களை வந்து தன் பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப அந்த கடையாக இருக்கட்டும், அந்த நிறுவனமாக இருக்கட்டும், அந்த வீடாக இருக்கட்டும், அது திரும்ப திரும்ப தன்னை வந்து இழுக்கக்கூடியது வந்து தங்கத்தில் செய்யக்கூடிய எந்திரம் வந்து அது. சரி, ரொம்ப நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும்.